ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராங்க் தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ராங்க்னா, நான் வந்து மசாஜ் சென்டர் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ராங்க் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு வந்து கண்டிப்பாக டென்ஷன் ஆகும். அதுக்கு அவன் என்ன சொல்ல போகிறான்றது தெரியல. அடி கன்ஃபார்ம் ஆனால் அடி கன்ஃபார்ம். ஸோ நீங்கள் என்ன நடக்குதுன்றத வாங்க பார்க்கலாம். ஓகேவா? வந்துட்டியா? சரி, வந்தோடனே சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு இருந்தேன். சரி, போயிட்டு வரேன். சரியா? எங்க போற? எங்க போறேன்? மசாஜ் சென்டர் போறேன். மசாஜ் சென்டர். என்ன பேசுறேன்னு புரியுதா? என்ன பேசுறேன்? எங்க பேசுறேன்? என்ன மசாஜ் சென்டர் புதுசா பேசிட்டு இருக்க? எதுக்கு? பாடியில ஒரே பெயினா இருக்கு, ஒரே ஸ்ட்ரெஸ் வேற, ஃபுல் பாடி ரிலாக்ஸேஷன் எனக்கு வேணும். என்ன, அதனால இப்பதான் லைஃப் என்ஜாய் பண்றது டைம் வந்து இப்ப என்ஜாய் பண்ண போறேன். என்ன, போயிட்டு வரேன். பாய். உனக்கு என்ன ஸ்ட்ரெஸ்? நான் கூடயே தான இருக்கேன், அப்புறம் என்ன? நீ கூடயே இருக்கறியா? அதான் நீ ஸ்ட்ரெஸ். பைத்தியம் மாதிரி பேசாத நரேனே. விளையாடாத போ. சரி, ஓகே. இன்னும் 2 மணி நேரத்துல ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, போயிட்டு வந்தேன். என்ன மாதிரி மசாஜ் சென்டர் எனக்கு புரியல. இந்த ஃபுல் பாடி ரிலாக்ஸேஷன். யார் உனக்கு இந்த ஐடியாவை கொடுத்தது? ஃப்ரெண்ட்ஸ். எவன்? எந்த நாய் கொடுத்தது? பேர் சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது, அது வந்து சீக்ரெட்டா ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க. என்ன மசாஜ் சென்டர் தானே போணும்? நான் வரேன், வா போலாம். இல்ல அங்க லேடீஸ்லாம் அலௌட் இல்ல, ஒன்லி ஜென்ட்ஸ். லேடீஸ்லாம் அலௌட் இல்லனா என்ன மாதிரி மசாஜ் சென்டர்? நிறைய யூடியூப்ல எல்லாம் பாத்திருக்கேன். கப்பலா போவாங்க, அப்படி தாய் மசாஜ் அதெல்லாம் வந்து கப்பல் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், சேர்ந்து பண்ணிட்டு வருவாங்க. நீ என்ன தனியா பாய்ஸ் போறதுன்னா என்ன? புரியல எனக்கு, புரியல. எதுக்கு போன ஃபர்ஸ்ட்? இங்க பாருங்கப்பா, லைஃப்ல ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது இது. இந்த இரவை. ஆமா. என்ன, பாடி கேர், மைண்ட் பீஸ், அதுக்கப்புறம் என்ன, ரிலாக்ஸேஷன். இதுதான் மெயினானது. போறேன், மசாஜ் பண்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரேன். என்ன சொல்றேன்? ஒன்று வேணுமோ லைஃப்ல ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனுங்கற நீ போகாத மசாஜ் சென்டரா? நான் பாத்துட்டேன் இன்ஸ்டாகிராம்ல இந்த ஊருக்கும் அனுப்பி வச்சிருப்பேன் மசாஜ் சென்டருக்கு. இல்ல உன் பசங்க குரூப்ல அனுப்புறதே அங்க மசாஜ் சென்டர் இருக்கு, அங்க ஹாப்பி எண்டிங் இருக்குது, அங்க போலாமா இங்க போலாமான்னு ஃபுல் சாட் இருக்கு. இன்னும் புதுசா போற மாதிரி பேசாத. சரி, இப்போ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போற? மசாஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன். டீடைலா சொல்லு, என்ன பண்ண போற சொல்லு. அதுதான் இங்கப்பா, லைட் அப்படியே டிம்மா, என்ன ஸ்லோவான மியூசிக், என்ன அப்படி உடம்பெல்லாம் என்ன இந்த ரிலாக்ஸேஷன் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. போதும், நிறுத்து. இதுக்கு மேல என்ன சொல்லுவேன்னு தெரியும். தாய்லாந்து கறியெல்லாம் எவ அவளுக்கு தானே இப்படி தடவுவாளுங்க, இப்படி கொத்து பரோட்டா போடுவாளுங்க. நான் போட போறேன் கொத்து பரோட்டா. நான் போட்டு உனக்கு முடியாது. உனக்கு மசாஜ் வேணும்னா நான் பண்ணி விடுறேன். இப்ப எடுத்துட்டு வரேன். உருளைக்கட்டையை வச்சுக்கிட்டு இப்படியே உருட்டுவாங்களாம், குப்புறப்படுக்க வச்சு முதுகுல உருட்டணும்னு முதுகு வலியெல்லாம் போயிடும். அப்படியே சுட சுட எடுத்துட்டு வந்து எண்ணெய், சரியா, எண்ணெயை வந்து தலையில இருந்து இப்படி ஊத்தணும். அப்படியே புகையா நீட்டு புகையும். அவ்வளவு மொத்தமா செத்து போயிருவேன். இந்த பிரச்சனையே இருக்காது. நீ குப்புறப்படுத்தியா நான் ஏறி தங்கு தங்கு தங்குன்னு ஒரு 10 குதி குதிப்பனா உனக்கு உடம்புல இருக்க எல்லாம் போய் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயிடும். இப்ப ட்ரெஸ் ஃப்ரீயா படுக்க போற. வா என்றே ட்ரெஸ் ஃப்ரீயா படு. என்ன இப்படி படுக்கிற? அப்படிதான் அங்க போ. இங்க வந்து அப்படியே டீசெண்டா வந்து அப்படியே ட்ரவுசர் கூட வீட்டுல போட மாட்டேன், ஏதோ என்னைக்காவது தான் போடுவேன். அங்க போய் மட்டும் அப்படியே ஃப்ரீயா பிறந்த மணியா படுத்துப்பேல. இங்க என்ன டீசன்சி பாக்குற? பொண்டாட்டிக்கிட்ட வந்து டீசன்சி பாப்ப, அங்க போய் அப்படியே ஜாலியா இப்படி பண்ற? எனக்கு புரியவே இல்லை. நான் உனக்கு எவ்வளவு லவ் பண்றேன், எதுக்கு இப்படி பண்ற? அசிங்கமா பண்ற, தப்பு தப்பா பண்ற. அப்படியே உட்காந்து குழந்தைய பாத்துக்கிற மாதிரி அப்படியே பாத்துக்கிறேன். அப்புறம் மசாஜ் சென்டருக்கு வேற எங்க போறானா? அப்படித்தான் போவேன். இப்படிதான் ஆரம்பிக்கும் நிறைய. இங்க இருக்க மசாஜ் சென்டருக்கு போவேன், அதுக்கப்புறம் கோவா, தாய்லாந்து, அப்புறம் அங்க பட்டாயா, பேங்காக், அப்படியே எல்லாத்துக்கும் போயிருவேன். ஓஹோ, இப்ப ஐட்னரி பிளான் பண்றீங்க மேடம், எங்கெங்கெல்லாம் நீங்க போகணும்னு. சரி, எனக்கு ஒண்ணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்புறம் நீ தானே போறீங்கற? நான் எப்ப போறேன்னு சொன்னேன்? முடியாது நரேன், நான் விட மாட்டேன். எங்க விட மாட்டேன்? போக கூடாது. எங்க போக கூடாது? எங்க போறீங்க? எங்க போற? வாங்க, போன கொடு. புக் பண்ணிட்டியா? ரவி எலக்ட்ரீஷியன், பாபு டைல்ஸ், ரிலாக்ஸ் பா பிரீமியமா? இங்கதானா? ஆமா. எங்க இருக்கு முத இது? அது எதுக்கு உனக்கு? கொடு. இதான் ஆபீஸா? ஆமா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆபீஸ். மாதிரி பேசாத. இது எதுக்கு எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு மட்டும் வச்சிருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதுதான், நீங்க எப்படி எங்க ஸ்ட்ரெஸ் ஆத்துறதாவே வேலையா வச்சிருப்பீங்க. நாங்க எங்கிட்டு போய் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறது? ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணனும்னா ஏதோ ஒரு ரூம், பெங்களூர்லயே என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு ரூம் இருக்கும். இருக்கிற பொருள் எல்லாம் போட்டு டப்பு டப்பு டப்புன்னு அந்த ரூம் ஃபுல்லா போட்டு உடைக்கலாம். அது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இல்ல, கோவத்தை ரிலீஃப் பண்றது. எல்லாம் ஒண்ணுதான். இங்க போய் என்ன பண்ண போற? எனக்கு புரியல. ஏய்
மாட்டாங்க அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க நான் தான் சொன்னேன் அங்க பசங்க மட்டும் தான் அலௌட் பொண்ணுங்களே அலௌட் இல்ல மஜாஜுக்கு யார் அலௌட் மஜாஜுக்கு பொண்ணுங்க மட்டும் தான் அலௌட் பசங்க அப்புறம் என்ன இதெல்லாம் பேசாத நீ இதுதான் சொல்றேன் பசங்க மசாஜ் சென்டர் இருந்தா போ சரியா அதுவும் அசிங்கமா பேசுவாங்க ஆல்ரெடி உன் மேல எனக்கு டவுட்டா இருக்கு லூசு மாதிரி பண்ணாங்க நானே நீ போக கூடாது அவ்வளவுதான் நான் அப்பதான் போவேன் போனா அப்படியே அங்கேயே இருந்துக்கோ இங்க வந்துடாத சரி ஓகே நான் அங்கேயே செட்டில் ஆயிக்கிறேன் பிரச்சனை டென்ஷன் ஆயிடுவே பொண்ணு மசாஜ் தானே பண்ணணும் வா எந்திரிச்சு உட்காரு எந்திரி பச்சை 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 இப்படிதான் பண்ணுவாங்க ஐயா என்ன பண்ற இப்படிதானே பண்ணுவாங்க இல்ல அவங்க வந்து நல்லா ஆயில் ஊத்தி நல்லா ஆயில் ஊத்தி அசிங்கமா ஏதாவது வாங்குறோம் வாயில ஆயில் ஊத்தி என்ன நீவி விடுவாங்கன்னு சொல்றாங்க இந்த ஆயில் அவ்வளவுதான் மண்ணெண்ணெயை ஊத்தி நீவி அப்படியே கொளுத்தி விட்டுருவேன் உனைய கூப்பிடப்படு கூப்பிடப்படு ஆயில் தேவையில்ல ஒண்ணும் தேவையில்ல ஐயா இதுதானே இப்படி பண்ணுவாளுங்க இதுதானே இப்படி பண்ணுவாளுங்க சொடக்குன்னு ஒரு சொடக்கு எடுப்பாளுங்க இப்படி தூக்கி மடக்குன்னு ஒரு சொடக்கு எடுப்பாளுங்க இதுதானே நீ ஒண்ணும் சரியா போச்சு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கா அவ்வளவுதான் முடிஞ்சு என்னன்னா உடம்புல வலி இல்லாம போய் மசாஜ் பண்ணா அவ்வளவு இதா இருக்காது அதான் இன்னும் கொஞ்சம் அடிச்சு வச்சுக்கோ வலியோட போய் மசாஜ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும் என்ன சொல்றேன் அவன் இன்னும் திருந்தல மாமா நீ அப்படிதான் போய்தான் ஆக ஆமா போடா நன்றி வேணாம் நீ கிளம்பு போயிட்டு வா நானும் போறேன் எங்க போறேன் நான் இங்கே போறேன் ஜிம் ரெடியா இருக்கு எனக்கு ஓகேவா ட்ரெயினர்ட்ட போயிட்டு வரேன் கிளம்பு நீயும் கிளம்பு ட்ரெயினர் யாராவே யாரவனா சிக்ஸ் பேக்ஸ்லாம் வச்சுட்டு பயங்கரமான வைரல் இன்ஸ்டாகிராம்ல அப்ப எனக்கு தெரியாம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றேன் அது ஒரு ரிசர்ச் சரியா பாடி கேருக்கு பாடி கேருக்கு அவன் அங்கங்க தொட்டு சொல்லி தருவி அதெல்லாம் தேவையா அப்படிலாம் கிடையாது ட்ரெயினரோட ஜாப் அதுதான் அது தொடறது கிடையாது நம்ம போஸ்டர் கரெக்டா இல்லனா அப்படி இப்படின்னு கரெக்ட் பண்ணுவாங்க அவ்வளவுதான் இப்படி கரெக்ட் பண்ணுவாங்க ஆமா அதான் நீ போயிட்டு வா என்ன உனக்கு காசு இல்ல நாளைக்கு வந்து மசாஜ் சென்டர் போற காசு எப்படி இருக்காது சரியா நீ ஒரு நாள் தான் போவேன் நான் அப்படிலாம் கிடையாது 10 months பேக்கேஜ் போட்டேன் இப்படியே ஃபிட்டா போறோம் ரெண்டு பேரும் சரி ஓகே கேன்சல் பண்ணிரு என்னத்துக்கு நீ கேன்சல் பண்ணா நான் கேன்சல் பண்றேன் நான் என்னத்துக்கு கேன்சல் பண்ணுவேன் அது ரீஃபண்டபிள் இல்ல ரீஃபண்டபிள் இல்லனா இதுவும் நான் ரீஃபண்டபிள் தான் சரி நான் பேசி வாங்கி தரேன் ரீஃபண்ட் என்ன பேசி வாங்கி தருவேன் ஜிம் பாடி அப்படியே ஒரு குத்து விட்டானா பறந்து போய் விழுந்துருவா மசாஜ் சென்டர் வாசல்ல விழுவ அப்படியே அவங்களே கூட்டி போய் அப்படியே உள்ள மசாஜ் பண்ணி விட்டுருவாங்க இதுலயே தான இருக்க திரும்பி இதுலயே தான இருக்க எந்திரி இப்படி ஒரு சொடக்கு எடுத்துட்டே நீ கழுத்து திரும்பிக்கும் அப்புறம் தலைய வச்சுக்கிட்டு எங்கேயும் போக முடியாது அது இப்படி திருப்பினா இது இப்படி ஆகாது கழுத்து தான் இப்படி ஆகும் கழுத்து இப்படி ஆயிட்டு முடியாது என்ன பண்ணுவேன் நான் பாருமா நான் போறேன் அது ரீஃபண்ட் இல்ல என்ன உனக்கு நான் ரீஃபண்ட் வாங்கி கொடுத்தாரு சோ வீட்ல இருக்கு உனக்கு நானும் ரீஃபண்ட் வாங்கி தரேன் எந்த நாட்டுக்காரியாவ அந்த மொழியை கத்துக்கிட்டு அவங்க கிட்ட போய் பேசி சாமி கால்ல விழுகுறேன்டி சாமி நல்லா பேசுற நீ முதல்ல தமிழ்ல ஒழுங்கா பேசு அதுக்கப்புறம் மத்த லாங்குவேஜ் போலாம் நான் பேசுறேன் எவன் அது எப்படி பொண்டாட்டி பர்மிஷன் இல்லாம அவளுக்கு சேரிங்களா நீங்க மசாஜ் சென்டர் வச்சிருக்கீங்க அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன் அடிச்சு உடம்பெல்லாம் புண்ணா கிடக்குது அதனாலதான் போறேன் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் நீ அடிச்சதெல்லாம் கிளியர் பண்றதா நான் பண்ணி விடுறேன் நீ கிளியர் பண்ண திருப்பி அடிச்சதுக்கு மேல நீ என்ன பண்ணுவ அடிச்சு திருப்பி புண்ணாக்கிடுவ பாடி பூரா கிளம்பு நானும் போகதான் போறேன் நான் கேன்சல் பண்ணி தரேன் நம்ம 90s கிட்டா இருந்தாலும் யாருக்கு ஜிம் ட்ரைனர் என்னது நீ சொன்னீங்க என்னமோ சொன்னீங்க என்ன சொன்னேன் பிரைவசி சொசைட்டியா என்னமோ சொன்னீங்க சீக்ரெட் சொசைட்டி அது கூட சொல்லலாம் இதுல இங்கிலீஷ் லிட்டரேச்சர் வேற இதெல்லாம் பேசாதே சீக்ரெட் சொசைட்டி ஓகேவா சொல்ல முடியாது பர்சனல் ட்ரெய்னர் ஃபிட் பாடி அதுல உன் போன் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிர போகுது இல்ல உன் இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணா தெரிஞ்சிர போகுது தெரியும் அவ நான் ஃபேக் ஐடில இருந்து அவருக்கு மெசேஜ் பண்ணி உனக்கு தெரிஞ்சிருமேன்ட்டு போ அதுதான் உன் இன்ஸ்டால இருந்தா ஃபேக் ஐடி இருக்கு போகுது ஒழுங்கு போன்டே டைம் ஆயிர போதே போ வேற யாராவது வந்தாங்கன்னா அப்புறம் ஒழுங்கா அமுக்க மாட்டாங்க போ சரி நான் பாத்துக்கிறேன் பை ஒழுங்கா அமுக்க மாட்டாங்க ஒழுங்கா தடவ மாட்டாங்க ஒழுங்கா பிதுக்க மாட்டாங்க ஒழுங்கா பாருமா உட்காரு
இப்போ ட்ரைனிங் போனேன்னா நான் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவேன்னா என்ன? டபுள் மசாஜ் புக் பண்ணிடுவேன். சரியா? பண்ணு. நானும் டபுள் செஷன் காலையில சாயந்தரம் இல்ல காலையில நைட்டு டபுள் செஷன் புக் பண்றேன். இது என்ன காம்படிஷன் அடி? ஆமா காம்படிஷன் தான். லைஃப்ல ஒரு பேலன்ஸ் வேணாமா? ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டின்ற என்ன ஈக்குவாலிட்டி? நக்கல்யா அவனுக்கு ரொம்ப டேஞ்சரஸா மாட்ட பாத்துக்கோ. ஆமா உன்கிட்ட எல்லாம் முடிஞ்சோம்னா அப்படிதான் மாறி ஆகணும். சரி ஓகே உனக்கு டைம் ஆயிடுச்சு நீ கிளம்பு. ஓகேவா? சரி பாய். என்ஜாய் யுவர் ஃபுல் பேக்கேஜ். ஓகே பை. என்ஜாய் யுவர் ட்ரெயினர் ஆன்லி. கிளம்பு. A few moments later. எனக்கு இப்படி கிளம்பிட்டு இருக்க? போய் அவுட் தானே போற. அப்புறம் எடுத்துக்கிட்டு இதெல்லாம். அவுத்தால அங்க போய் கெத்தா இறங்கணும்ல. அழகா நைஸ் குட் லுக்கிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் என்னைக்குமே பெஸ்ட் இம்ப்ரெஷன். சரிதா? ஐயோ சாமி இவன் வேற. டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். சரி இது சரி பை. லூசு டென்ஷன் ஆயிடுவேன். நானும் போறேன். மேல ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை அவ்வளவுதான். இங்க ஓபன் கீழே ஃபுல்லா ஓபன். அப்ப போனா நான் அப்படியே ஃப்ரீயா இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் ஒன்டா இம்ப்ரெஷன். முதல்ல இந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கா? வாங்க நிறைய போற வழியில வாங்கி பாருங்க போற வெளியில இங்கெல்லாம் கிடைக்காது. போ இந்த பக்கத்து வீட்டு குழந்தையோட ட்ரெஸ் வாங்கி போட்டு போவேன். போட்டு போ. ஏன்னா போறப்பே தெரியும் என்னோட ஃபிட் பாடியை பார்த்து நீ ஆல்ரெடி ஃபிட்மா உனக்கு எதுக்குன்னு கேட்பாரு தான். ஓகேவா? இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்து பர்சனல் செஷன் தேவைப்படுது என் ஹஸ்பண்ட பழி வாங்குறதுக்குன்னு சொல்லுவேன். சரியா? நான் என்ன பண்றேன் போயிட்டு வந்து பர்சனல் செஷன் வேற ட்ரெயினர் கூட புக் பண்றேன். யாரு நீ? லேடிஸ் ட்ரெயினர் கூட. டென்ஷன் ஆயிடுறாரு உனக்கு இதே வேலையா போச்சா? யாரு விடுவா? என்ன நம்பிக்கையில நான் விடுவேன்னு நினைச்சேன். அதான் நீ என்னத்த விடுறது? நான் போறேனே. சட்டை புது சட்டைன்னு பார்க்க மாட்டேன். கிழிச்சு எரிஞ்சிருவேன் பார்த்துட்டேன். இப்ப எங்க கிளி பாப்போம். உனக்கு அவ்வளவு சத்தெல்லாம் கிடையாது. சத்தக்கா சுத்தக்காங்க உனக்கு ரொம்ப அப்படியே சத்து. ஆமா பாரு இந்த வலிக்குது காத்துக்கிற பத்தி அவ்வளவு சத்தம் எனக்கு. உனக்கு மட்டும் அதிமதுரம் அதுக்கப்புறம் என்னமோ சொல்லுவாங்க அந்த மாதிரி 10 மூலிகை கொண்ட சத்து இருக்கு உனக்கு. நகத்தை வச்சு பெறாண்டிட்டா வலிக்கதான் சீன் பண்ணாட. சரி ஐயோ என்ன நகத்தை வச்சு பண்ணா குத்திடுவேன் பத்த. இதெல்லாம் குத்துவா நான் குத்துவா நான் குத்துவா நான் குத்துவா. ப்ளீஸ் அழகால எனக்கு டென்ஷனா வருது. நீ ட்ரெயினர் புக் பண்ணிருக்கியா? இல்ல நான் மசாஜ் சென்டர் புக் பண்ணிருக்கேன். போயிட்டு வா. உண்மையாவே மசாஜ் பண்ணி விட்டுருவேன். ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்ல. நான் உண்மையாவே மசாஜ் சென்டருக்கு தான் போறேன். திரும்ப திரும்ப பேசுறேன். என்ன திரும்ப பேசுறீங்க? திரும்ப பேசுறேன். என்ன திரும்ப பேசுறீங்க? யார கேட்டு இதெல்லாம் முடிவு பண்ற? யார கேட்கணும்? அப்புறம் உனக்கு எதுக்கு நானு டெய்லி அங்கேயே போய் உட்கார வேண்டியதானே? அப்படித்தான் பிளான் பண்ணிருக்கேன். காசு வந்து நான் போயிருவேன். கன்ஃபார்ம். You mean that land? Too much. Very much. செருப்பு பிஞ்சிடும். Oh God. காசு தானே வேணும். இந்த தாலி கொடுக்குற அடமான வச்சு போறியா? அது வேணாம் அது நல்லா இருக்காது. கேளு வாயும் அடிச்சிருவேன். வாயும் அடிச்சிருவேன். பத்திட்டு இப்படியே பேசிட்டு இருந்தேன் நான். இதெல்லாம் பேச உனக்கு வாய் குத்தல? குச்சமே இல்ல. ஏன் அத போக கூடாது நிறைய அவரு. டேய் அம்மா ஏகிட்ட டேய் ஐயோ அப்படிங்கற அங்க போய் அப்படியே பிறந்தவங்க டென்ஷன் ஆயிடுவேன். முடியாது நிறைய என்ன முடியாது? கிளம்பு உன் வீட்டை முதல்ல போட்டுனா நீ சரியா போயிடும். எப்படி போறேன்னு பாரு. இல்ல நான் போறேன். அதாவது நீ கூப்பிடு. நான் விட மாட்டேன். ஆமா முடியாது. போ போ பட்டி போட்டுறேன். போ. ஐயோ என்ன உனக்கு? நிறைய டென்ஷன் போகுது நிறைய டென்ஷன் ஆகுது எனக்கு. பாரு போதும் சொல்லிட்டேன். நீ போய் உன் வேலையை பாரு. நான் போய் என் வேலையை பாக்குறேன். என்ன அசிங்கமா மசாஜ் தானே சுடுதண்ணி வைக்கணும் கொடுக்குறேன் வா. இது வெறும் துணி. நடந்துட்டு வரேன். நாளை சொன்னா நீ ஃபர்ஸ்ட் டைம் நினைச்சிட்டு சுடுதண்ணி நினைக்க மாட்டேன். கொஞ்சம் வசதியா போச்சு. துண்டு எடுத்துட்டு போறேன் குளிச்சுட்டு தோடுறதுக்கு. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க விஷயம். இது என்ன இது கல்லு? என் மேல புத்தகம் போட்டு இருக்க கல்லு பெட்ல. தேவையில்லாம பண்ணாத. புது புது பழக்கம் பழகிட்டு இருக்க. எங்க இருந்துதான் வராங்க உனக்கு ஐடியா கொடுக்கறதுன்னே தெரிய மாட்டேங்குது எனக்கு. மஜாஜ் சென்டர் பஜாஜ்ல கூட உனக்கு வேலை பார்க்க அனுப்ப மாட்டேன். மஜாஜ் சென்டர் மஜாஜ். ஒரு அளவுதான்
சரியா? நிறுத்திக்க, அதோட நிறுத்திக்க. அப்படியே கொல்ல பண்ணிடுவேன் உனக்கு. போனீங்க என்னத்துக்கு குடு ஒண்ணு எதுக்கு இதுக்கெல்லாம் எங்க காசு? கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணாட்டி அவளுக்கு அப்படியே விழி மேல விழி வைத்து நரேன் வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் வருவானா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா உனக்குன்னு? வரலன்னா அடுத்தவளை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. ஹலோ கன்ஃபார்ம் இன்னைக்கு வேணா நாளைக்கு போட்டுருங்க. ஓகே ஓகே ஓகே. ஏ வரமாட்டாண்டே. கட்டாயிருக்கு. ஓகே ஹாப்பி. நான் இன்னைக்கு போல. சரியா? கால்ல சுகர் மாத்திரை போடல, கை கால்லாம் நடக்குது, போட்டு வந்துட்டான். சுகர் வந்தவன் பைல்ஸ் வந்தவன் பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். சரி வாங்கடா. நீ ஹாப்பி நானும் ஹாப்பி. நான் ஹாப்பி, நீ ஹாப்பி கிடையாது. நான் ஹாப்பி தான். நோ ஹாப்பி எண்டிங் ஃபார் யூ. இங்கே கடை ரூம் கூட்டிட்டு நீ உனக்கு கவுஸ் அடிச்சுனா வெளிய போக கூடாது. நீ சும்மா இப்படி தெரியாம காசு. அரே நீ இந்த பேசவே வேணாம், கிளம்பு. சும்மா விடு, நீ பேசவே வேணாம், கிளம்பு. நீ பாக்கவே பிடிக்கல. ஓகே இருக்கு. பை. போ போய் தர. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடு. அது போன விட்டுனா. ஹலோ நான் வந்து சரி போகல. அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? போகல சமாதானப்படுத்துறேன். மார்க்கெட் பண்ணிட்டு நிம்மதி. இவன் மார்க்கெட் பண்ணிட்டு நிம்மதியா போய் சேர்ந்துறாங்க. விழுந்து மண்டையில அடிபடட்டும். அப்படியே இந்த இதெல்லாம் தெரிஞ்சுதான் பாக்குறேன். இந்த துண்டை வச்சு எதுக்கு மூஞ்சியா இது பண்ண? சமாதானப்படுத்துறேன் நீ. ஹேர்ல இருக்கறதெல்லாம் மூஞ்சில வைக்க கூடாது. மூஞ்சில சிம்பிள் வரும். சரி ஓகே பை. போயிடு. மொக்க போய் சீக்கிரம் வந்து. சரி அப்படியே சரி சும்மா சொன்னேன்டா, நான் போய் போவேன். நீ போகடா. சரி போவேன். பாய். போ கிளம்பு. போ. சும்மா சொன்னேன்டி. பிராங்க் பண்ணு. என்ன பிராங்க்? என்ன பண்ண? ஏதோ ஒரு பிராங்க் பண்ணு. இங்க பாருங்க துணிச்சு வச்சிருக்கேன் துணி. ஆமா. அதுக்குள்ள வச்சிருக்கேன் பாரு. இருக்கா? கிளியரா தெரியுது. ஆமா. இந்த வீடியோலாம் பார்க்காதீங்க. இவன் பண்றதெல்லாம் பிராங்க்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமா நான் பைத்தியக்காரன். இது முழு நான் அரை பைத்தியம், இது முழு பைத்தியம். அதனால அப்படித்தான் இருக்கு இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா இந்த வந்தாரு. சட்டகண்டாவை ஒளிமுறையா போய் மாத்து. பாய். என்னடி வாய்ஸ் இது? பாய் சொல்லு. பை.